ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. அவங்க வரலாற்றிலேயே மிக அதிகமான காலாண்டு லாபம். ஆமா, நம்பர் பாத்தீங்கன்னா 26,994 கோடி. இது போன வருஷத்தை விட 78% அதிகம். அபாரமான வளர்ச்சி. வருமானமும் 2.6 லட்சம் கோடி இல்லையா? இந்த எண்கள்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? குறிப்பா உங்ககிட்ட இருக்கிற சில தகவல்கள் அடிப்படையில. கண்டிப்பா. இதுக்கு வெறும் ஒரே காரணம் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களோட 3 பெரிய பிசினஸ் செக்மெண்ட்ஸ். எண்ணெய் முதல் ரசாயனம், அதாவது O2C, அப்புறம் ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டைல், இது 3 தானே? ஆமா, அது 3ம் அதோட சேர்த்து ஒரு புத்திசாலித்தனமான சொத்து விற்பனையும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். வெறும் நம்பர்ஸ பார்க்கறத விட இதுக்கு பின்னால இருக்கிற அவங்களோட உத்திகள் அதான் முக்கியம். சரி, முதல்ல அந்த சொத்து விற்பனை பத்தி சொல்லுங்களேன். ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகளை வித்தாங்களே. ஆமா, அவங்க கிட்ட இருந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகள்ல ஒரு 1.3% ஸ்டேக்க வித்திருக்காங்க. அது மூலமா கிட்டத்தட்ட 8,924 கோடி கிடைச்சிருக்கு. ஓஹோ, ஒரே காலாண்டுல இவ்ளோ பெரிய தொகையா? இது அவங்களோட வழக்கமான பிசினஸ் இல்லையே. இல்ல, இதுக்கு பேரு நான் கோர் அசெட் மானிட்டைசேஷன். அதாவது அவங்களோட முக்கிய தொழில்களுக்கு நேரடி சம்பந்தம் இல்லாத சொத்துக்களை நல்ல விலை கிடைக்கும் போது வித்து பணமாக்குறது. இது ஒரு நல்ல உத்தி மாதிரி தெரியுது. கிடைச்ச பணத்தை அவங்க முக்கிய பிசினஸ்ல முதலீடு பண்ணுவாங்க இல்லையா? சரியான பாயிண்ட். அதுதான் நோக்கம். இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் மூவ். கரெக்டான நேரத்துல செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ மத்த முக்கிய பிரிவுகளுக்கு வருவோம். O2C என்ன பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதுதானே ரிலையன்ஸோட அஸ்திவாரம். O2C பிரிவோட லாபம், அதாவது EBDIT ன்னு சொல்லுவோம்ல, வட்டி வரி தேய்மானத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம், அது சுமார் 10.8% அதிகரிச்சிருக்கு. ஓ, பரவாயில்லையே. ஆமா, சுத்திகரிப்பு லாப வரம்புகள் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு காரணம். ஆனாலும் முன்ன மாதிரி இல்லாம ரிலையன்ஸோட மொத்த லாபத்துல இப்போ O2Cயோட பங்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மத்த துறைகள் வேகமா வளர்ந்திருக்கு. குறிப்பா ஜியோ, அதோட வளர்ச்சி அபாரமா இருக்குமே. 200 மில்லியன் 5G கஸ்டமர்ஸ்னு சொல்றாங்க. நிச்சயமா. ஜியோவோட லாபம் EBITDA பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% வளர்ந்திருக்கு. அந்த 200 மில்லியன் 5G யூசர் பேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாலேயே முதல் முறையா இவ்ளோ பெரிய 5G நெட்வொர்க் அவங்க கிட்ட தானே இருக்கு. ஆமா, ஆனா இப்போ அவங்களோட அடுத்த கட்ட யோசனை என்னன்னா, வெறும் யூசர்ஸ் எண்ணிக்கையை மட்டும் பார்க்காம இந்த பெரிய யூசர் பேஸ்ல இருந்து எப்படி இன்னும் அதிகமா வருமானம் ஈட்டுறதுங்கிறது தான். அதுக்கு புது புது சேவைகள், பிரீமியம் பிளான்ஸ்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. அடுத்தது ரீட்டைல். ரிலையன்ஸ் ரீட்டைல் எல்லா இடத்துலயும் இருக்கு. மளிகையிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் வரைக்கும். அங்க எப்படி? ரீட்டைல்லையும் நல்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்க டயர் 2, டயர் 3 நகரங்கள்ல, அதாவது 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்கள்ல கவனம் செலுத்தி விரிவாக்கம் செஞ்சது. ஓ, அங்க நல்ல பலன் கிடைச்சிருக்கா? ஆமா, நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்க போட்டி குறைவு, வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகம். அவங்களோட பிராண்ட், சப்ளை செயின் எல்லாமே இப்போ ரொம்ப வலுவா இருக்கு. வருமானம், லாபம் ரெண்டுமே நல்லா ஏறி இருக்கு. அப்போ இந்த 3 பிரிவுகளோட செயல்பாடு பிளஸ் அந்த சொத்து விற்பனை இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் வெற்றிக்கு காரணம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா சில முக்கிய பாடங்கள் என்ன? முதல் விஷயம் பன்முகப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன். ஆனா அதை விட முக்கியமா நான் என்ன சொல்வேன்னா, அவங்க ஒரு ஒருங்கிணைந்த சூழல் அமைப்ப, ஒரு எக்கோசிஸ்டமை உருவாக்குறாங்க. எக்கோசிஸ்டம் அப்படின்னா? அதாவது வெறும் தனித்தனி பிசினஸா இல்லாம ஒன்னோட ஒன்ன தொடர்போட ஒண்ணுக்கொன்னு உதவியா இருக்கிற மாதிரி அமைக்கிறது. உதாரணமா, ஜியோவோட டேட்டாவை வச்சு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓ, ரீட்டைல் கடைகள்ல ஜியோ சிம் போன் விக்கிறது மாதிரி. சரியா சொன்னீங்க. இப்படி ஒன்னோட ஒன்னே கனெக்ட் ஆகி வேலை செய்யும் போது அதோட கூட்டு பலன், சினர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் அவங்களோட உண்மையான பலம். சரி, இது முதல் பாடம். ரெண்டாவது, வெர்டிகல் இன்டகிரேஷன் பத்தி சொல்லலாம். உற்பத்தி டு விற்பனை வரைக்கும் எல்லாம் அவங்களே பண்றது. ஆமா, செங்குத்து ஒருங்கிணைப்பு. இது மூலமா செலவு குறையும், சப்ளை செயின் மேல கண்ட்ரோல் இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. இவ்ளோ பெரிய சிஸ்டம் இருக்கும்போது சில சமயம் வேகமா மார்க்கெட் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாம போகலாம். அதுவும் ஒரு பாயிண்ட் தான். சரி, மூணாவது, 5Gல அவங்க எடுத்த முதல் நகர்வு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஏர்லி மூவர் அட்வான்டேஜ், அந்த 200 மில்லியன் யூசர் பேஸ், அதோட நேரடி விளைவு தான். டெக்னாலஜில முன்னாடி போறது எப்பவுமே நல்லது. நாலாவது,
அந்த சொத்து பணமாக்கல் பத்தி பேசிட்டோம். 5வதா கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமானது, இந்திய நுகர்வு சந்தை மேல அவங்க வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அவங்களோட எல்லா முதலீடுகளும் எல்லா திட்டங்களும் இந்தியர்களோட தேவைகளை மையமா வச்சுதான் இருக்கு. இந்த காலாண்டு முடிவுகள் அதை மறுபடியும் உறுதிப்படுத்துது. ஆக மொத்தத்துல ரிலையன்ஸோட இந்த பெரிய லாப எண்கள்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை, பலமான உத்திகள், அப்புறம் அதை சரியா செயல்படுத்துற திறமை இருக்கு. சொன்ன மாதிரி அவங்க ஒரு கம்பெனியை மட்டும் நடத்தல, ஒரு பெரிய பொருளாதார சூழலமைப்பையே உருவாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. பல துறைகள் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வளர்ந்து ஒரு நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இப்போ ரிலையன்ஸ் கத்துக்கிட்ட இந்த உத்திகளை வச்சு அவங்க அடுத்து எந்த மாதிரி ஒரு நான் கோர் அசெட்டை விற்கலாம், இல்ல அவங்களோட இந்த எக்கோசிஸ்டமை இன்னும் பெருசாக்க எந்த புது துறைக்குள்ள போகலான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.